புதிதாக கட்சி தொடங்கும் நடிகர்கள் இன்றுமே வெற்றி பெற்றதில்லை, புரட்சித் தலைவர் மட்டுமே அதில் விதிவிலக்கு என கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கருத்து கணிப்புகள் என்பது நிஜமாகாது என தெரிவித்த அவர், கடந்த தேர்தலின் போது அதிமுக தோல்வியை தழுவும் என கூறிய நிலையில் தொடர்ந்து 2வது முறை வெற்றி பெற்றது என குறிப்பிட்டார். தொடர்ந்து விஜயகாந்த் புதியதாக கட்சி துவங்கிய நிலையில் அதிமுகவுடன் இணைந்த பின்பே எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றார் என கூறிய அவர், புதிதாக கட்சி தொடங்கும் நடிகர்கள் என்றுமே வெற்றி பெற்றதில்லை என்றும், ஆனால் புரட்சித் தலைவர் மட்டுமே அதில் விதிவிலக்கு என்றும் தெரிவித்தார். எனவே எந்த அரசியல் கட்சியும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் பேரஞ்ச அண்ணா தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கின்றோம். ஏன்னா இந்த காஞ்சி பிறந்த மண். அவருக்கு பிறகு ஒரு கட்சியை தோற்றுவித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம்தான் தமிழகத்திலே வேரூன்றி ஆள்போல் தலைத்து அறுபோல் வேரூன்றி கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தோடு மட்டுமல்லாமல் மீண்டும் ஆட்சி அமைக்கின்ற வரலாற்றை இங்கே படைக்கப் போகின்றோம். அதற்கு பிறகு எத்தனையோ நடிகர் சிவாஜி கணேசனாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பேர் கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார், டி ராஜேந்தர், பாக்கியராஜ் போன்ற எண்ணற்ற கட்சி நடிகர் SSR அந்த காலத்து கட்சியை துவங்கினார்கள். யாரும் அதிமுக வாக்கை பாதித்ததாக சரித்திரம் இல்லை கடந்த 50 ஆண்டுகால தமிழக அரசியல். அதே போல்தான் இந்த தேர்தலிலும் அந்த முடிவுதான் எதிரொலிக்கும். எங்கள் வாக்கு சதவீதத்தை யாராலும் பாதிக்க முடியாது என்ற நிலையோடு நல்ல தேர்தல் முடிவாக 200க்கும் அந்த நாங்கள் சொல்ல இயற்கையாகவே எங்களுக்கு ஒத்துழைக்கின்றது. இன்றைக்கு அந்த அளவில் நல்ல முடிவு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதான் நிதர்சனமான உண்மை. அந்த முடிவு தான் வரும். ஸ்ரீபெரும்புதூர் அருகே மதுபோதையில் 4வது மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகர் என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டம் மொளச்சூர் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி பிள்ளைப்பாக்கத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். வீட்டின் 4வது மாடியில் தங்கியிருக்கும் ஞானசேகர் சம்பவத்தன்று மது அருந்திவிட்டு போன் பேசிக் கொண்டிருந்த நிலையில் கால் தவறி மாடியில் இருந்து கீழே விழுந்துள்ளார். கீழே விழும்போது குறுக்கே இருந்த கற்கள் தலையில் இடித்ததில் பலத்த காயமடைந்த ஞானசேகர் கீழே விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சுங்குவார்சத்திரம் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த ஞானசேகரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வேப்பூர் அருகே ஆட்டோ மீது ஆம்னி பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் அரியநாச்சி கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் வேப்பூரில் இருந்து அரியநாச்சி நோக்கி ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சென்னையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நோக்கி வேகமாக சென்ற ஆம்னி பேருந்து ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சுரேஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுரேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த வேப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆண்டிப்பட்டி அருகே மின்னல் தாக்கி விவசாயி மற்றும் 2 மாடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சித்தையகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் அதே பகுதியில் உள்ள தனது தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த தனது 2 மாடுகளை கொட்டத்தில் கட்டி வைப்பதற்காக பிடித்து சென்றுள்ளார். அப்போது திடீரென்று ஏற்பட்ட மின்னல் தாக்கி 2 பசுமாடுகளுடன் விவசாயி பாண்டியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிப்பட்டி காவல் நிலைய போலீசார் பாண்டியனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.